கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகை எங்களை நிரப்புவதாக ராஜா. ஆண்டவரே, எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவன் இருந்து எங்களை ஆச்சரியமாக நடத்துகிற உம்முடைய நல்ல ஆண்டவரை தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை எல்லாரையும் நிரப்பட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உம்முடைய ஆறுதலும் உம்முடைய சமாதானமும் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 19 சங்கீதம் 7வது வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய வேதம் எவ்வளவாக சிறப்பானது என்பதும் அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஒன்று, இந்த வேதத்தில் குறைவு என்பது இல்லை. 66 புஸ்தகங்களில் ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைவையும் எந்த மனுஷனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வேதம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அந்த வசனமே சொல்லுகிறது கர்த்தருடைய வேதம் என்று. அப்போ வேதம் கர்த்தருடையது, அவர் மனுஷனுக்காக கொடுத்தது. அவருடைய அன்பின் வார்த்தைகள் இந்த வேதத்தில் எங்கிலும் நிறைவாக இருக்கிறது. இந்த வேதத்தில் நீங்கள் குறைவை பார்க்க முடியாது. மாத்திரமல்ல, இந்த வேதம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேத வசனம் எவ்வளவாக மேன்மையானதை கொண்டு வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே,
இந்த வசனம் தான் நமக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நீங்கள் 119 சங்கீதத்தை நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அந்த வேதத்தில் ஏராளம் ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களை நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 119 சங்கீதம் என்று சொன்னாலே அதில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தில் குறைவில்லை என்று படித்தோம் அல்லவா, இந்த வேதம் நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறது. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த கர்த்தருடைய வேதம் அந்த 119 சங்கீதத்தில் 105வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் நமக்கு பாதைக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த பூமி இருண்டு போய் இருக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது, அந்தகாரம் நிறைந்திருக்கிறது. இந்த பாவமும் அந்தகாரம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வசனம்தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இருளின் அனுபவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பலவிதமான இருளின் பாதையில் துக்கம் அனுபவிச்சு கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு ஆண்டவருடைய வேதம் இருக்கிறது. இன்னும் அதில் 92வது வசனம் சொல்லுகிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இந்த வேத வசனம் நமக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. பூமியில் எந்த காரியங்களும் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தர முடியாது. சின்ன மகிழ்ச்சியை தரும், அப்புறம் அதில் துக்கத்தை கொண்டு வரும். பூமிக்குரிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்கள் இருதயத்தை மனமகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணி பல காரியங்களை செஞ்சு பாருங்கள், அது எதுவுமே நமக்கு நிரந்தர மனமகிழ்ச்சியை தராது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வேதம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு மனமகிழ்ச்சி இல்லைன்னா துக்கத்தில் அழிந்து போயிருக்கும். நிறைய பேர் இன்றைக்கி துக்கத்தில் அழிஞ்சு போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை அவங்களால கண்டுகொள்ள முடியவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய நன்மைகளை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே பாருங்கள், 107வது வசனம் சொல்லுகிறது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. துக்க வேளையில் ரொம்ப துவண்டு போய் கிடப்போம். ஆனால் ஒரே ஒரு வசனம் நம்மளை அப்படியே தூக்கி எழுப்பி நிறுத்திடும். நீங்கள் பாருங்கள், வாகனங்களில் பயணிக்கும்போது அல்லது யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன துண்டு பிரதியை உங்களுக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஏதோ ஒரு ஆலயத்தினுடைய காம்பவுண்டில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு வசனம் உங்களுக்கு யாரோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாங்க, அதை நீங்கள் படிக்கிறீங்க. அந்த சமயம்லாம் பாருங்கள், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அவருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். துக்கத்தில் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அவருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கணும். அனுதினமும் இந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும். சங்கீதங்களில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1வது சங்கீதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் கனிதந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை பொறுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையானவர்களே, இந்த வேத வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது பார்த்தீங்களா? நீங்கள் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புகிறீங்களா? செழிப்பை விரும்புகிறீங்களா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் கனிதந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கணும் விரும்புகிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் இந்த பாக்கியமான வாழ்க்கையை வச்சுருக்கிறார். கலங்கி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க. ஒரு வேத புஸ்தகத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி அதை தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் வாசிங்க. அது உங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை இது, இதில் குறைய நீங்கள் பார்க்க முடியாது. நல்ல தகப்பனே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வேத வார்த்தைகள் அவங்கள உயிர்ப்பிக்கட்டும், அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும், துக்கங்கள் நீங்கி போகவும், அவங்க ஆவியில் உண்டாகிற சோர்வு களையப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.